கவி மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ தான் தத்துவத்தை நம்ம சரியாக பேச முடியும். அதுவும் சாமிஜி வந்து எனக்கு சொன்னதுனால தான் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது தனியாக போய் சாமிஜி பேசவே நானும் கேட்பேன் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் சாமிஜியை. அப்போ தான் சொன்னார், 8 வரியில் தத்துவத்தை தெளிவாக வச்சுருக்கிறேன். எத்தனை வரி? 8 வரியில். அதை மனப்பாடம் பண்ணி சொன்னீங்கன்னா தெளிவாக சொல்ல முடியும், மாறாமல் சொல்ல முடியும். அடுத்தவர் சொன்னார், உங்களுக்கு என்ன நேரம் இல்லைன்னார். சாமி உங்கள் கவியை மனப்பாடம் எனக்கு அப்போ தான் கவி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு எப்படி இவ்வளோ கவி மனப்பாடுங்க மருத்துவனுடைய அன்பு கட்டளை. அதுதான் உங்களுக்கு சொல்ல. அவர் சொல்கிறார், நான் சொல்ல. கவிகளை மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள், தெளிவாக பேசலாம். தெய்வத்தை பற்றி பேசணுமா? எதை சொல்லலாம்? எல்லா வல்ல எடுத்து பாருங்க. வல்லாய் உடல் இயக்க அவன். இது மட்டுமில்லை, அதில் எத்தனை மகான கொண்டாட தெரியுமா? அது ஒரு கவிதையில் எத்தனை மகான்கள் வந்து போகிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுதா சொல்லணும். எல்லா வல்ல தெய்வம் அது எங்க உள்ள இயக்கம். யார் சொன்னது இதை? ஆதிசங்கரர், அத்வைதம் சொன்னாட்டாரா? அடுத்தவரி என்ன? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்தே பகுத்தறிவாளர். யாருங்க? சாக்கடைசிலிருந்து பெரியார் மட்டும் சொல்லிடுறாங்க. சித்தர்கள் பூரா பகுத்தறிவாளர்கள். சித்தர் பூராமே பகுத்தறிவாளர்கள். பகுத்தறிவுக்குள்ளார சொல்லால் மட்டும் நம்பாதே, பகுத்தறிவுக்குள்ளார உயிரில் வருது. வல்லாய் உடலில் இயக்கன் அவன். எப்படி உயிர் இயங்குது? தான் உயிரியக்கம், உயிரியல். வாழ்வில் உயிர் அறியும் அவன். அறிவு ஆட்சி தர வருது. ஆறில் உயிர் அறியும் அவன். அடுத்து செயல்விளை தத்துவம் வரும். என்ன வரி? கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணி என்ப துன்பம் அவன். அடுத்து விஞ்ஞானம் வரும். அவனின் இயக்கம் அணுவாற்றல். அணுவின் கூட்டு பக்குவம் தானே விஞ்ஞானம் சொல்லுது. விஞ்ஞானம் வந்துடுது. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம். அவன் தான் நீ உன்னிலவன். இறை தத்துவம். அடுத்து என்ன? இறை நீதி வரும். அவனை மறந்தால் நீ சிறியோர், அவனை அறிந்தால் நீ பெரியோர். இறை தத்துவம், பிரமயானம். அடுத்து முடிவு என்ன? அவன் நீ ஒன்றாய் இறைந்த அறிவு முழுமை, அது முக்தி. முக்தினா ஒன்றும் இல்லை, பூரண நிறைவு. சும்மா முக்திக்கு போயிட்டாங்க வார்த்தை அல்ல. முடியும். ஒவ்வொரு கவிதையிலும் இருக்குது. செயல் பேச்சு இரண்டுக்கும் எது முக்கியம்? எண்ணம் மூலம் சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்களால் நலவிளக்கிய வகையில் காத்தால் சிவக்கலை ஜீவனை துளிக்குங்க. அமைதி எங்கே போய் தேடுற? உள்ளொன்று வைத்து உறவொன்று உறவு கலவாமை வேண்டுமா வள்ளலார். உள்ளொன்று வைத்து உறவொன்று உறவு கலவம் வேண்டாங்கிறார். உள்ளொன்று வைத்து உறவொன்று பேச உள்ளொளி தீயா மாறுகிறார் மகிழ்ச்சி. உள்ளொளி தீயா மாறிடும். அக்னி வேற, தீ வேற. அவனோட உடம்பு அக்னி இருக்குது. 98.6 இருந்தால் அது அக்னி. 100க்கு மேலே போனால் தீ, நெருப்பு அழிச்சிடும். இந்த உடம்புல சிவதாண்டம் ஆடணும். தத்துவத்தை பாருங்க. ஜீவகாந்த சிவசத்துவ சிவதாண்டம் ஆடுனா நல்லது. உத்தரதாண்டா எங்கேயோ இல்லை, இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் சொன்ன வார்த்தைகள் வேறையாக இருக்கலாம். ஆக இதெல்லாம் இந்த கவிதைகளை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று குருவினுடைய அன்பு கட்டளை. அடுத்து குரு காணிக்கை கேட்பார். கொடுக்கலாமா? நாங்களாம் பரிசு எடுத்தோம், எனக்கு பணம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டார். சாமி என்ன சாமி சொல்லுங்க. நான் கொடுத்த பயிற்சியை சரியாக செய்யுங்கள். செய்யலாமா? செய்வோமா? செஞ்சிருப்போம், அல்லது நாளே தான் செய்வோம். அப்படிதானா? எல்லாரும் நாளே கண்டிப்பாக செய்வோம். அதில் ஒன்றா இருப்போம். சரியா? அடுத்தது என்ன? 4 பேருக்கு சொல்லிக் கொடு. வெறுவோடு ஒரு காரணம் இல்லை. அன்னைக்கு அந்த உத்தரவு கொடுத்துட்டோம், சாமி செய்கிறோன்ட்டோம். தூங்கக்கூடாது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. எண்ணி உறங்கினாலும் எண்ணங்கள் நல்ல எண்ணி உள்ளே போய் போடுறது. தூங்கக்கூடாது. இதை செய்யணும். ஒரு தவமை உருவாக்கணும். எப்போ? 3 மாதம். 3 மாதம் வருதா? இன்னொரு 3 மாதம் வை, தப்பு இல்லை. முடியல வருத்தப்படாதீங்க. அடுத்த 3 மாதம், 1 மாதத்தில் கண்டிப்பாக நடத்திடும். 3 மாதத்தில் நடந்துடும். இல்லைன்னா 100 நாள் ஆகும். விளங்கியே தீரும். விதைத்தோடு உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. என்ன ஒரு நாள் எண்ணங்கள்
உறங்குவதில்லை. அறம் செய்ய விரும்பு ஔவையார். அறம் செய்ய விரும்பு. விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் நன்மை பயக்கும். இந்த நொடியிலும் வெறுப்பே வேண்டாம். வெறுக்கிறதுக்கு நம்ம என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. உலகத்தில் வெறுப்பும் இல்லை, விருப்பம் இல்லை. புரியா? பார்க்குற பொருள் இல்லை, பார்க்குற பார்வையில் தான் இருக்குப்பாங்க. பார்க்குற பொருள் இல்லை, பார்க்குற பார்வையில். உண்மை. எந்த பொருளும் என்னை காணவளவன் எவனோ. கீத அருமையான வசனம். எந்த பொருளும் என்னை காணவன் எவனோ அவனை விட்டு என்றுமே நான் விலகுவதில்லை. அவன் என்னை விட்டு விலகுவதில்லை. இதை விட என்ன வேணும்? அது அர்த்தம் சொல்றாங்க. சொல்றாரு, கல்லார் கற்றார் செயல் விளைவாய் நான் இன்ப துன்பம் அவன். அவ்வளவுதானே. ஆக தயவு செய்து விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்புகள் நன்மை பயக்கும் என்று சொல்லி அடுத்த ஒரு செய்தி சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அப்போ குரு பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 3 விஷயம் ஞாபகம் வச்சு. நம்மளும் இப்படி ஆகணும். காலத்துக்கு அப்பாடு சிந்திக்கணும். முடியும். ஏன்னா மகான்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் வரணும். முடியா? அந்த நோக்கம் வைங்க. நடக்குதால அது அதனுடைய இயற்கையை விட்டுருங்க. எப்படி பிரபஞ்ச செயல் விட்டுருங்க, போடுங்க. சொல்றா இல்லையா? என்னை அவனில் வைத்தேன். அடுத்த வரி தெரியுமா? ஏற்றி வந்தேன். சும்மா வச்சுட்டா பத்தாது. என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். இந்த நான் 5 கோஷம் இருக்கு தெரியுங்களா? என்ன கோஷம்? இப்போ விஞ்ஞானமய கோஷம் போது எப்படி இருந்தால் விஞ்ஞானமய கோஷமாக இருக்கும்? காக்கை குருவி எங்கள் ஜாதி, இல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கு இடமெல்லாம் நாம் இன்றி வீரல் நோக்கு நோக்களியாட்டம். இது என்ன மய கோஷம்? விஞ்ஞானமய கோஷம். அப்படி இருந்து பாரு. வானத்தை பாருங்கள், மேகத்தை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள். நம்முடைய பாரதியார் அப்படி விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானி ஆக வேண்டாம். புரியுதா? ஒரு அரிசியை சமைக்கிறதே விஞ்ஞானம் தானே. பல பொருளை போட்டு சாம்பாருக்கு விஞ்ஞானம் தானே. அதில் உணர்ந்து செஞ்சு பாருங்கள். அப்போ அதெல்லாம் விஞ்ஞானமய கோஷம். ஆனந்தமய கோஷம் எப்படி இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்? என்ன பண்ண அப்படி இருப்போம்? எந்த நேரம் எல்லா வல்ல தெய்வம் அது பல விஞ்ஞான ஆனந்தமய கோஷம் தான். இறைவனை கண்டு கொண்டேன், இறைவனை காணுகின்றேன், குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயிரறிவாய் இறைவனை காணுகின்றேன். அது என்ன அறிவு? மெய்ஞானம். பிரியா இன்ப ஊற்றார் இருந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றார் இருந்த இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றல் அனைத்துக்கும் இன்ப ஊற்றார் இருந்த இல்லையா? இப்போ என்ன பண்ணீங்க? அதுக்காக போக வேண்டாம், துரியாதம் செய்ய வேண்டாம். இந்த நெல் அப்படியே இந்த எண்ணெயில் எறி பாருங்க. நீ எங்கே இருப்பீங்க? ஆனந்தமய கோஷம், மனமய கோஷம். அது போதும், அது வந்துடும். சரி, அன்னமய கோஷம் வேணும், பிராணமய கோஷம் வேணும், அவசியம். சரியா? ஆனால் விஞ்ஞானமய கோஷம், அந்த மெய்ஞானமய கோஷம் இருக்கணும். வழி என்ன? இப்படி மலரே மலரே நீ யார் மனப்பாடம் பாடும் சில மனப்பாடம் பண்ணிக்கணும். பொதுவாக 4 பாடல் உங்களுக்கு அவசியம் மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? ஆகணைக்கு ஒரு ஆகண துரியாத்துக்கு ஒரு தவறு இருக்குது. அறிவுதனை குறிச்சுக்குங்க. அறிவுதனை கருவில் இணைந்த அவமாற்றம் ஒரு கவி இருக்கும். அறிவுதனை கருவில் இணைந்த அந்த ஆகண தவத்துக்கு என்னென்ன இருக்கோ எழுதிக்க. புத்தகத்தில் ஞான கவிதையில் இருக்குது. சரி, எல்லாருக்கும் அன்பு வேண்டுகோள். எல்லாரும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க. எல்லாரையும் ஞான கலைஞர் முக்கவி ஞான சுவைன்னு ஒரு வாட்ஸ்அப் இருக்குது. தினம் 3 கவிதை போடுறாங்க. நீங்களும் போடலாம். ஞானக்கலை புத்தகம் கேளுங்களா? 730வது கவி அப்படின்னு அந்த கவி நீங்கள் சொல்லி அதில் ஆடியோ போடலாம். அதில் போட்டிருப்பாங்க, கேளுங்க. மிகப்பெரிய அது புதையல், ஞான புதையல். அது உங்களை அதில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதை கேட்டிங்கன்னா போட்டிங்கன்னா நிறையா உங்களுக்கு கவிதை மனப்பாடம் பண்ணக்கூடிய கிடைக்காத கவிதைலாம் போடுறாங்க. நீங்களும் அது மாதிரி போடலாம். நீங்கள் கவிதைலாம் பாடியில் பேசி கூட போடலாம். தெரியுதா? கவிதை பாடணுங்கிறது இல்லை, கவிதையை வசிக்கணும் இல்லை, கவிதை வார்த்தைகளை சொல்லலாம்.